அஜய் பயங்கர கோவமாக கேட்குறாரு. எதுக்காக என்னோட நிச்சயதார்த்தத்தை நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான் வேணும்னு தான் பண்ணேன், அந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அஜயோட அப்பாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. உனக்கு என்ன எவ்வளோ நாள் நீ பழி வாங்கணும்னு என்ன நினச்சிட்டு இருந்த, எதுக்காக நீ இப்படி பண்ண, என் பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலாம் உனக்கு பிடிக்கல இல்லை, அதனால தான் நீ இப்படி பண்ண, அதில் இவ்வளோ நாளாக கம்ப்ளைண்ட் கொடுக்காம கரெக்டாக நிச்சயதார்த்தத்தப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கேட்குறாரு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, அந்த பசுபதி நல்லவன் இல்லை, அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, நீலாம் இந்த வீட்டில் என்னைக்கு வந்தியோ அன்னையோடு எங்கள் நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அந்த பசுபதியை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன், அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதனால தான் உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த பசுபதியை கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ வர வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா தான் இருந்தது, ஆனால் நீ வந்த உடனே தான் இவ்வளோ பிரச்சனையும், நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் பின்ன நான் விஜயை வளர்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன், ஆமாம் விஜயை வளர்க்கணும் என் அக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களையும் தங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. பாத்தியா இப்போ நடந்த அவமானத்தை பாத்தியா, இதுக்கும் மேலே இங்கே இருக்கணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா பயங்கரமாக கத்துறாரு. அப்படியே அடிக்கிறாரா அவங்க ராதாவை. அடிச்சிட்டோன்னே அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் எல்லாருமே சேர்ந்து தடுக்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, இனிமே இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம பையனோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க, இந்த பொண்ணு மட்டுமே இங்கே சந்தோஷமாக வாழட்டும், நாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சித்தப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீ பேசாத விஜய், நீ பேசவே பேசாத, உன் பொண்டாட்டிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. இல்லை தாத்தா, நான் பண்ணது எல்லாமே கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன தாத்தா என்ன சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன நீ பண்ணதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், அந்த பசுபதி நல்லவன் கிடையாது, அவன் என் ஆள் வச்சு கடத்தியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, உன் ஆள் வச்சு கடத்தினா ஏதோ பண்ணால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்கு அதெல்லாம் கொண்டு வர, இப்போ எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண, ஏன் எவ்வளோ உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னை கடத்தினது அந்த நிவீனை பிடிச்சி கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான், நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்களே ராகினி, அந்த பொண்ணுக்காக தான் இதெல்லாம் அவங்க அப்பா பண்ணார், அதுக்காக என்ன கடத்தி வச்சிருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னது ஒன்றை கடத்தி வச்சிருந்தாரா, எதுக்காக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா கேட்குறாங்க. இது கூட உனக்கு புரியலையா ராதா, காதலியை அப்படியே பயமுறுத்தி அவனை கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவ்வளோ கேவலமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. யார் கேவலமானவன், நானா கேவலமானவன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த ராகினி அவள் தான் கேவலமானவன், அவள் தான் இதெல்லாம் பண்ணா, என்னை கடத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா, ஆனால் இது எல்லாமே தெரியும், உங்களோட எல்லாமே உங்கள் பேரனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே விஜய் எல்லாரும் பார்க்குறாங்க. இவர் என் கூட இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்தது, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னை கடத்திட்டோடனே கம்ப்ளைண்ட் பண்ணதே விஜய் தான், கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பசுபதி சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுபதி சொல்லிட்டு இருந்தார். அங்கேருந்து வந்தவுடனே அதை கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வருது. நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமாக போகிறாங்க. தாத்தாவும் எதுவுமே பேசல, அங்கேருந்து போகிறாரு. விஜய்க்கும் பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே காவேரி கேட்குறாரு, நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக